துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே கர்த்தாவே, நாங்கள் மன்னாவின் மூலமாக வருவதற்கு நீர் செய்த கிருபைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, எவ்வளவோ மக்கள் கிடைக்காத அந்த பாக்கியம் எங்களுக்கு கொடுத்தீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை வெதோறும் கர்த்தாவே உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த வசனத்தை நாங்கள் கற்றுக்கொள்வதன் மூலம் கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கை மாற தேவன் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது என்று சொல்ல, ஆண்டவரே, வார்த்தையின் பிரகாரமாக நாங்கள் கர்த்தாவே இந்த வசனத்தை கற்றுக்கொண்டு ஆண்டவரே அதன்படி நடப்பதற்கு நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வராமல் இருக்கிறதான ஒவ்வொருவரையும் தக்க சமயத்திலே நீர் கூட்டி சேர்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இதற்காக பிரயாசப்பட்டு ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய வசனத்தை கற்றுக் கொடுக்கிறதான மகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இன்னும் மென்மேலும் பல்ல ஆயிரம் மக்களுக்கு நீர் ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் தாமே இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த செய்கிறதான ஒவ்வொரு வேலையும் ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே உண்மையை நம்பியிருக்கிறபடியால் எங்களை கைவிடாத தேவன் நீர். கர்த்தாவே, எல்லாவற்றையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நேசமுள்ள பரமபிதாவே, ஆமென். ஆமீன். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் மன்னாவில் ஆண்டவருடைய வார்த்தை டாக்டர் ஷீபா சயன் சிஸ்டர் அவர்கள் நம்மோடு கூட கொண்டு வருவாங்க. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். வெல்கம் சிஸ்டர். Praise the Lord, brother. ஸோ நம்ம இன்னைக்கு சங்கீதம் 64 நம்ம தியானிக்க போறோம். சுஜாதா சிஸ்டர், சங்கீதம் 64 வாசிக்கலாமா? ஓகே சிஸ்டர். ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். தேவனே, என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும். சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். துன்மார்க்கர் செய்யும் ரகசிய ஆலோசனைக்கும் அக்கிரமக்காருடைய கலகத்துக்கும் என்னை விலக்கி மறைத்தருளும். அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தைப் போல் கூர்மையாக்கி மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நான் ஏற்றுகிறார்கள். சற்றும் பயமின்றி சடுதியில் அவன் மேல் எய்கிறார்கள். அவர்கள் பொல்லாத காரியத்தில் தங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு மறைவான கண்ணிகளை வைக்க ஆலோசனை பண்ணி அவைகளை காண்பவன் யார் என்கிறார்கள். அவர்கள் நியாயக்கேடுகளை ஆய்ந்து தேடி தந்திரமான யோசனை நிறைவேறும்படி பிரயத்தனம் பண்ணுகிறார்கள். அவர்களில் ஒவ்வொருவருடைய உட்கருத்தும் இருதயமும் ஆழமாய் இருக்கிறது. ஆனாலும் தேவன் அவர்கள் மேல் அம்புகளை எய்வார். சடுதியாய் அவர்கள் காயப்படுவார்கள். அவர்கள் தள்ளப்பட்டு கீழே விழும்படி அவர்கள் நாவுகளே அவர்களை கெடுக்கும். அவர்களை காண்கிற யாவரும் ஓடிப்போவார்கள். எல்லா மனுஷரும் பயந்து தேவனுடைய செயலை அறிவித்து அவர் கிரியையை உணர்ந்து கொள்வார்கள். நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான். செம்மையான இதயம் உள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். ஆமென். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். ஸோ இந்த சங்கீதம் 64 நம்ம வாசிக்க கேட்ட மாதிரி தாவீது எந்த குறிப்பான பின்னணியில இதை சொன்னாரு, இதை எழுதியிருக்கிறார் அப்படின்றது போடப்படல. ஆனாலும் நிச்சயமாய் தன்னுடைய ஒரு லாங் லாஸ்டிங் எனிமி சவுலுக்கு தப்பித்து போகும்போது தப்பிக்கணும்னு நினைக்கும் போது எழுதியிருக்கலாம். அவருக்கு எதிராய் செய்த அந்த சூழ்ச்சிகள் மத்தியில அவர் எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்றாரு அப்படின்றதுதான் இந்த சங்கீதம் தெளிவாய் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அவர் தாவீதுக்கு சவுலை எதிர்ப்பதற்கு பலன் கிடையாது. அவரால முடிந்தது என்னன்னா, இது போல வனாந்திரத்துல தன்னுடைய பிராணனை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒளிந்து கொள்ளுவதுதான். சோ அவர் அந்த மனநிலையில ஆண்டவரை நோக்கி தன்னுடைய எதிரிகளை மனதில வைத்து, எல்லாரும் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கங்க. சோ அந்த பீரியட்ல அவர் எழுதுற சங்கீதம் 64. சோ நமக்கும்
நிறைய விதத்துல ஒவ்வொரு நாளும் நிறைய பிரச்சனைகள், துன்பங்கள், அச்சுறுத்தல்கள் வரலாம். ஆனா நம்ம ஒண்ணு ஞாபகம் வைத்துக் கொள்ளணும், அது வந்து டைரக்டா இட்ஸ் நாட் ஃப்ரம் பீப்புள். நமக்கு வந்து our battle is not against flesh and blood. அப்போ நம்ம வந்து கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் எப்படி பலப்படணும் அப்படின்றதுக்கு தாவீது ஒரு நல்ல முன் உதாரணம். அப்படிப்பட்ட பிரச்சனைகள்ல தாவீது என்ன செய்தார், என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒரு ரோல் மாடலா, ஒரு எக்ஸாம்பிள் செட்டிங்கா தாவீது சொல்றதுதான் இந்த சங்கீதம். சோ இந்த முதலாம் வசனத்துல நம்ம வாசிச்ச மாதிரி, தேவனே என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும் என்று தாவீது ஜெபிக்கிறார். அப்ப நம்ம பார்க்கும்போது தன்னுடைய அந்த சஃபரிங், அந்த போய்கொண்டிருக்கிற அந்த மோசமான அந்த சூழ்நிலையில தாவீது என்ன சொல்றாரு? he cries out to help. ஆண்டவரே நீங்க கேட்டருளுங்க, அண்ட் என்னுடைய விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை அவருடைய விண்ணப்பம் வந்து ரொம்ப சத்தமாய் கேட்கக்கூடியதா, இட்ஸ் வோக்கல், காட் கேன் ஹியர் ஹிஸ் வாய்ஸ். இல்லை என்றால் ஒரு இருதயத்தோடைய ஒரு அமைதி கொந்தளிப்பா இருக்கலாம். சொல்லக்கூடாத வார்த்தைகள் இருந்தா கூட இருதயத்துல பேசிக்கிற காரியத்தை கூட ஆண்டவரே நீங்க என் சத்தத்தை கேட்டருளுங்க என்று ஆரம்பிக்கிறார். அண்ட் இதுல வந்து தேவனே என் விண்ணப்பத்தில் என்று இருக்கு. இங்கிலீஷ்ல பார்க்கும்போது hear my voice o God in my meditation, இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல in my complaints அப்படின்னு இருக்கு. ஸோ அப்ப அந்த கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு எக்ஸ்பிரஷன் ஆஃப் அன்ஹாப்பினஸ், அதாவது அவருக்கு நேரிட்ட அந்த துன்பங்கள் அது எல்லாமே வந்து ஒரு அன்ஹாப்பினஸ் குறிக்கிற அந்த காரியத்துல நீங்க என் ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. நீர் கேளும், நீர் என்னை காத்தருளும், சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். எனக்கு இந்த சத்துருக்களை பார்க்கும்போது வருகிற பயத்தை நீங்க எடுத்து போடுங்க ஆண்டவரே என்று ரொம்ப அழகாய் ஜெபிக்கிறத பாக்குறோம். சோ நிறைய விதமான பயங்கள் தாவீதை சூழ்ந்திருந்தது. நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன் தான் அவரும். he had threats of various kinds. நிறைய threats. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பெலிஸ்தியர் எதிர்த்து வந்து நிக்கிறது, ஒரு எனிமி சோல்ஜர்ஸ் மூலமா வர த்ரெட், தான் நம்பி இருந்த ராஜா சவுல், ஃபெயில்டு கிங், அவர் மூலமாய் வந்த த்ரெட். அவர் என்ன சொல்றாரு? செவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று அவர் மேல ஈட்டியை எறிகிறாரு. அதே மாதிரி ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸ், தன்னுடைய சொந்த குடும்பத்தார் எல்லாருடைய இருதயமும் அப்சலோமை பற்றி போகிறது அப்படின்னு அவருக்கு நியூஸ் வருது. அப்சலோமே தனக்கு எதிராய் எழும்புகிறத நம்ம பார்க்கிறோம். சோ எனக்கு சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி அருளும் என்று ஜெபிக்கிறார். அண்ட் தாவீது வந்து இவங்க இந்த இவ்வளோ எதிரிகள் சூழ்ந்து வரும்போது அவருக்குள்ள ஒரு இயல்பான ஒரு பயம் வருகிறத நம்ம பார்க்கிறோம். ஃபியர் ஆர் ட்ரெட் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை நம்ம பார்க்கிறோம் இங்கிலீஷ் பைபிள்ல. அது என்னன்னா, ஒரு சாதாரண ஒரு யுத்தத்துல இருக்கிற ஒரு பயத்தை காட்டிலும் அதிகமான பயம். சோ ரொம்ப ஒரு பதட்டமான ஒரு பயத்தை அது குறிக்குது. சோ அவருக்கு நல்லா தெரியும், ஒரு பயம் வந்து ஒரு மனுஷனை எவ்வளவாய் ஒரு அடிமைப்படுத்தி ஒரு இம்மொபிலைஸ் பண்ணிரும், முன்னேற முடியாமல் பயம் ஒரு மனுஷனை ஃப்ரீஸ் பண்ணிரும். அப்படின்றதுனாலதான் அவர் வந்து இப்படியாய் ஜெபிக்கிறார். சோ நீங்க வந்து எனக்கு சத்ருவை நீங்க நீக்குங்கன்றதை விட சத்ருவால் வரும் பயத்தை நீக்குங்க ஆண்டவரே, என்னோட இருதயத்தை தைரியப்படுத்தி அருளுங்க. என் சூழ்நிலைகளை மாற்றுவது ரெண்டாவது, ஆனா இந்த பயத்துல இருந்து என் இருதயத்தை நீங்க பலப்படுத்துங்க ஆண்டவரே என்று ஜெபிக்கிறார். ரெண்டாவது வசனத்துல பார்க்கும்போது மறைத்தருளும். சோ முதல் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், என்னை கேட்டருளும், என் பிராணனை காத்தருளும். ரெண்டாம் வசனத்துல நீர் என்னை மறைத்தருளும் அப்படின்னு சொல்றாரு. மறைத்தருளும் அப்படின்னும் போது எதற்கு மறைக்கணும்? துன்மார்க்கர் செய்யும் ரகசிய ஆலோசனைக்கும் அக்கிரமக்காரருடைய கலகத்துக்கும் என்னை விலக்கி மறைத்தருளும். ஆண்டவர் வந்து தாவீத ஆரம்பத்துல இருந்தே ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம், அபிஷேகத்தை கொடுத்து அவர் நடத்தி வருகிறார். ஆனாலும் அது நிமித்தமாகவோ என்னவோ அவருடைய எனிமீஸ் எல்லாருமே பார்க்கும்போது எப்பவுமே அவருக்கு விரோதமாய் அவங்க வந்து ஏகமாய் ஆலோசனை பண்றத பார்க்கிறோம். There were his enemies resorting to slander and lies as a part of their opposition.
சோ அவர் எதிர்கொண்டது அவதூறான காரியங்கள், அவரை பற்றி சொன்ன பரப்பின பொய்கள். ஏன்னா நம்ம சங்கீதம் 31 வாசிக்கிறோம், அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதினால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது என்று. ரெண்டாவது, அவருக்கு விரோதமாய் ஒரு சீக்ரெட் பிளான், கான்ஸ்பிரன்சி பிளாட் பண்ணாங்க. 1 சாமுவேல் 23:9 அதை நம்ம வாசிக்கிறோம். தனக்கு பொல்லாப்பு செய்ய எத்தனம் பண்ணுகிறான் என்று தாவீது அறிந்து கொண்டு அபியத்தாரை நோக்கி ஏபோத்தை கொண்டு வா என்றான். சோ சவுல் வந்து எப்பொழுதும் தனக்கு எதிராய் ஒரு பொல்லாப்ப பிளான் பண்றாரு அப்படின்னு தாவீது நன்றாய் அறிந்து வைத்திருந்தார். மூன்றாவது, ஃபால்ஸ் அக்யூசேஷன், நிறைய பொய்சாட்சிகள் அவருக்கு எதிராய், பொய்சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள். அதனாலதான் தாவீது இப்படியாய் ஜெபிக்கிறார், எனக்கு எதிராய் என்னுடைய துன்மார்க்கர் அநேக ரகசிய ஆலோசனைகள், அக்கிரமக்காரர் வந்து கலகத்தை வந்து செய்யறாங்க ஆண்டவரே, அதற்கு நீர் என்னை விலக்கி மறைத்தருளும் என்று ஜெபிக்கிறத பாக்குறோம். 3வது வசனத்துல இருந்து 6 வரைக்கும் பார்க்கும்போது தன்னுடைய எதிரிகளுடைய அவங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கு என்று சொல்றாரு. அவங்களுடைய நேச்சர், த ஈவில் நேச்சர் ஆஃப் த எனிமீஸ. அப்போ அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தை போல் கூர்மையாக்கி மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள், சடுதியில் அவன் மேல் எய்கிறார்கள் என்று சொல்றாரு. அப்போ வந்து இதுல பார்க்கும்போது அவங்களுடைய அந்த வேர்ட்ஸ் ஆஃப் வெப்பன்ஸை நம்ம பார்க்குறோம். ஸோ இதுல அவர் சொல்றாரு, அவங்களுடைய வேர்ட்ஸ் எல்லாமே ஒன்னு ஒரு டெட்லி வெப்பனா இருக்கு. அவங்க நாவையே எப்படி இருக்கு, அவங்க நாவு பட்டயத்தை போல கூர்மையாக்குகிறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அந்த ஒவ்வொரு வித எதிரிகளும் பேசுகிற வார்த்தைகள் ஏதோ ஆக்சிடென்டலா சொன்னது கிடையாது, அது எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாமே பிளான் பண்ணி அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க தாவீதுக்கு எதிராய். அப்போ அது என்ன விதமான பிளானிங், அது என்ன பிளாட்டிங் அகேன்ஸ்ட் டேவிட் அப்படின்னு யோசிச்சோம்னா, சில நேரம் அது வந்து பிளான்ஸ் ஃபார் வயலன்ஸ். அவங்க தாவீதை காவல் பண்ணி மறுநாள் கொன்று போடும்படி சவுல் வந்து வீட்டுக்கு சேவகரை அனுப்புறார். 1 சாமுவேல் 19 வாசிச்சோம். அப்போ வந்து இட்ஸ் அ பிளான் ஃபார் வயலன்ஸ், கொன்று போடுவதற்கு. இல்லை என்றால் அப்சலோமோடு ஒரு கூட்ட ஜனங்கள் திரும்பி கொண்டு ராஜா தாவீது கிட்ட போற ஜனங்களை இழுத்துட்டு இருந்தாங்க. ஸோ செடிஷன்ஸ் டு மேக் த பீப்புள் டிஸ்லாயல், நியாயத்துக்காக வரும் இஸ்ரவேலர் எல்லாருக்கிட்டையும் மக்களை இருதயத்தை கவர்ந்து கொண்டான். இல்லை என்றால் அப்படியே பிசிக்கலா ஒரு அச்சுறுத்தல், எப்படி சவுல் வந்து ஈட்டியை அவன் மேல எரிந்தானோ அந்த மாதிரி காரியம். இல்லை என்றால் ஜனங்கள் செய்கிற ஒரு விரோதமாய் கூட்டம் கூடுகிற ஒரு காரியம். சங்கீதம் 35 அவர் சொல்றார், நீசரும் நான் அறியாதவர்களும் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி ஓயாமல் என்னை நிந்தித்தார்கள். சோ இவ்வளோ காரியங்கள் தனக்கு எதிராய் பிளாட் பண்ணப்பட்டிருக்கும் போது டெட்லி வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. இந்த பிக்சர்ல நம்ம பாக்குற மாதிரி அவங்க தங்க நாவை வந்து ஒரு பட்டயத்தை போல கூர்மையாக்குகிறாங்க, ஒரு மறைவுகளில் உத்தமன் மேல அதை எய்கிறாங்க, ரொம்ப கசப்பான வார்த்தைகளை அந்த வார்த்தைகளான அம்புகளை நாணேற்றுகிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ அவங்க என்ன செய்யறாங்களாம், சற்றும் பயமின்றி சடுதியில் அவன் மேல் எய்கிறார்கள். சோ அவங்களுடைய வார்த்தைகள், அவங்களுடைய பிளான்ஸ், அவங்களுடைய பிளாட்ஸ் எல்லாம் அவ்வளோ கசப்பான அம்பு மாதிரி இருக்கு. ஜஸ்ட் லைக் தட், இந்த ஸ்னைப்பர் ஷூட் பண்ற மாதிரி they shoot at him suddenly without fear. சோ இவங்க இந்த எனிமீஸோடைய வஞ்சகமான தன்மையை அதிகமா இந்த சங்கீதத்துல அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவங்க மறைவான கன்னிகள் பிளான் பண்றாங்க அண்ட் அவங்க மறைவாய் ஆலோசனை பண்றாங்க, அதே நேரத்துல சடுதியில் எய்றாங்க. they attack suddenly. அப்போ இந்த சங்கீதம் 64 அதிகமாய் வருகிற வார்த்தை என்னன்னா சடுதியிலே, விதவுட் வார்னிங், திடீரென்று எதிர்பார்க்காத போது அவங்க எல்லாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்றத பாக்குறோம். சோ அவங்க வந்து சீக்ரெட்டா செய்யறாங்க, அதே நேரத்துல ரொம்ப சடன்லி செய்யறாங்க. அப்போ இப்படி ஒரு எதிரிகள் சூழ்ந்து இருக்கும்போது ஒரு தனி மனிதனால் எதுவுமே செய்ய முடியாது, எதுவுமே வெளிப்படையா ஓகே இதுதான் எனிமீஸ் ஒன் ஆஃப்டர் த அதர், இன்னைக்கு இது நாளைக்கு இது இப்படின்ற தெரியாது. இட் இஸ் ஆல் டன் இன் சீக்ரசி.
அப்போ மறைவா நடந்து கொண்டு இருக்கு, ஆர் அந்த டைம் லைனும் தெரியாது. ஜஸ்ட் லைக் தட் இட்ஸ் ஹேப்பனிங். அன்எக்ஸ்பெக்டடா இருக்கும்போது, அப்போ அவருக்கு தன்னைத்தான் பாதுகாப்பதற்கு வழியே கிடையாது ஆண்டவரை தவிர. அதுதான் தாவீது தெரிந்து கொண்ட அந்த உண்மை. அதனாலதான் நீரே என் தஞ்சம், என் துருகம், என் புகலிடம் என்று அவர் மறுபடியும் மறுபடியும் பாடுறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ 5வது வசனத்துல தொடர்ந்து அவருடைய அந்த wicked enemies பத்தி சொல்றாரு. அவர்கள் பொல்லாத காரியத்தில் தங்களை உறுதிப்படுத்தி கொண்டு மறைவான கண்ணிகளை வைக்க ஆலோசனை பண்ணி அவைகளை காண்பவன் யார் என்கிறார்கள். சோ அவங்க வந்து ஒவ்வொரு ஈவில் பிளான்ஸ் போடும் போதும் அவர்கள் தங்களை உறுதிப்படுத்திக்கிறாங்க. அதாவது அவங்களுக்குள்ளேயே என்கரேஜ் பண்ணிக்கிறாங்க. நான் இதை செஞ்சிருக்கேன், நான் இப்படி செஞ்சிருக்கேன், இதுல இவன் சிக்கிருவான் அப்படின்னு சொல்லி they are so encouraging each other. அப்போ மறைவான கண்ணிகளை ஆலோசனை பண்றாங்க. ஒவ்வொன்னையும் செய்யும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, யார் இதை பார்க்க கூடும், நம்ம தான் இதனுடைய பிளானர், எங்களை பார்க்கறதுக்கு ஆளே இல்லை. ஏன்னா அவங்களுடைய நம்பிக்கை என்ன, ஆண்டவர் இல்லை என்பது. அப்போ சோ இந்த 3-4 வசனத்துல அவங்க எனிமீஸ் உடைய வேர்ட்ஸ், அவங்க வார்த்தைகள் எப்படி பட்டய கருக்கை போல இருக்கு என்று சொன்ன தாவீது இந்த வசனத்துல அவங்களுடைய எண்ணங்கள், தீய நோக்கத்தை வந்து அவர் விவரிக்கிறாரு. சோ அவங்க வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிறாங்க, தெரியுறாங்க அவங்க பிளான் பண்றதுல, அவங்க சதி செய்வதுல. ஆனாலும் அவங்க ரொம்ப கேர்லெஸ்ஸா இல்ல, ஏனோ தானோ என்று அவருடைய எனிமி செயல்படல என்பது தாவீது நன்கு அறிந்திருந்தார். he was very aware of his enemies. அதே மாதிரி அவங்க வந்து ஒரு ஏதோ இம்பல்சிவா பிஹேவ் பண்ற பீப்புள் கிடையாது, ரொம்ப திட்டமிடப்பட்ட ஒரு நல்ல கவனமாய் செயலாற்றி கொண்டு இருக்கிறாங்க என்பதை தாவீது புரிந்து கொண்டார். சோ அதனாலதான் அவர் சொல்றாரு, இந்த ஜனங்கள் வந்து அவங்க எல்லாத்தையும் செய்யறாங்க பயங்கரமா, அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஆண்டவர் இல்ல, ஆண்டவர் அதை பார்க்கல அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர் 10ஆம் சங்கீதத்திலும் இதை பத்தி சொல்றாரு. துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. தேவன் அதை மறந்தார் என்றும் தம்முடைய முகத்தை மறைத்து ஒரு காலும் அதை காண மாட்டார் என்றும் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான். எனக்கு எதிராக வர துன்மார்க்கருடைய ஆட்டிடியூட் இதுதான், ஆண்டவர் தான் இல்லையே, யார் நமக்கு மேல இருக்கிறா, யாருமே இல்ல, யார் என்ன பண்ண போறா அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவங்க வந்து அந்த பொல்லாத காரியத்துல தங்களை உறுதிப்படுத்தி கொள்ளுகிறாங்க. அண்ட் அவங்க வந்து அவர்கள் அப்படின்னு அந்த வார்த்தை வந்து ஹைலைட் ஆகுது. அதாவது ஒருத்தரால பிரச்சனை வரும்போதே நம்மளால சமாளிக்க முடியாது, ஒரே ஒரு ப்ராப்ளம் வரும்போது. ஆனா அவர்கள் பொல்லாத காரியத்தில் தங்களை உறுதிப்படுத்தி கொண்டுன்னும் போது he's got many people who are against him, many secret traps. அப்போ ஒரு பெரிய ஜனக்கூட்டம் at all angles தாவீதுக்கு எதிராய் வரத அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாரு. அதே மாதிரி மறைவான கண்ணிகள் அவங்க ஆலோசனை பண்ணி அவைகளை காண்பவன் யார் என்று சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு புரியவே இல்லை ஆண்டவர் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர் அப்படின்னு சொல்லி. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துல அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்குமாய் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று போடப்பட்டிருக்கு. அப்போ வந்து ஈவன் நம்ம எரிகோல வந்து ஆகான் செய்த அந்த காரியத்தை கூட நம்ம தெரியும். அவன் யாருமே பார்க்கலன்னு நினைச்சு செஞ்சதை ஆண்டவர் அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணி விட்டு அதற்குரிய தண்டனையை கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ அவைகளை காண்பவன் யார் என்று எதிரி நினைத்தாலும் there is a God who is looking அப்படின்றத தாவீது மறைமுகமாய் சொல்றாரு. 6ஆம் வசனத்துல அவங்களுடைய ஈவில் ஆக்ஷன்ஸை இன்னும் அதிகமாய் விளக்குகிறார். அவர்கள் நியாயக்கேடுகளை ஆய்ந்து தேடி தந்திரமான யோசனை நிறைவேறும்படி பிரயத்தனம் பண்ணுகிறார்கள். அதாவது அவங்க வந்து நியாயக்கேடு, இன்ஜஸ்டிஸ பிளான் பண்றாங்க, ஆய்ந்து தேடுறாங்க, ரொம்ப தந்திரமான ஆலோசனைகள் அவங்க வந்து செய்யறாங்க. அவர்களில் ஒவ்வொருவனுடைய உட்கருத்தும் இருதயமும் ஆழமா இருக்கிறது. ரொம்ப டீப் தாட்ஸ், டீப்பா அவங்க இமோஷனலா யோசிக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து ஈவில் பிளாட்டிங்ல அவங்க ரொம்ப போஸ்ட் பண்றாங்க, அவங்களுடைய எண்ணங்கள் மிகுந்து காணப்படுது. அவங்க வந்து என்ன அழகா பிளான் பண்ணியிருக்கோம்,
எப்படியெல்லாம் நம்ம தாவீதை ஓட ஓட விரட்டுறோம் என்று சொல்லி அவங்க தங்களுடைய பாவங்களை குறித்து ரொம்ப பெருமையாய் பேசி கொண்டு இருக்கிறாங்க. அண்ட் அவங்க வந்து அவ்வளோ டீப்பா இருக்கு அவங்க தாட்ஸ்ன்னும் போது, ஒரு நரகத்தை போல அதற்கு ஒரு முடிவே கிடையாது. அப்படியே ஆழமாய் அது போகலாம். அவ்வளோ டீப்பா அவங்களுடைய ஈவில் தாட்ஸ், அவங்களுடைய ஷ்ரூட் ஸ்கீம்ஸ் இருக்கு அப்படின்றத தாவீது எக்ஸ்பிளைன் பண்றாரு. அண்ட் ஒரு மனுஷனுடைய அவங்களுடைய உட்கருத்தும் இருதயமும் ஆழமாய் இருக்கு. ஹியூமன் தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் அவ்வளோ டெப்தா இருக்கு. ஒரு பாட்டம்லெஸ், அதற்கு ஒரு முடிவே இல்லை. அடிமட்டம் வரைக்கும் அது போய்க்கொண்டே இருக்கிறது. ஆனா நம்ம ஆண்டவர் அனைத்தையும் அறிந்திருக்கிறார். மனுஷன் தான் வெளிப்பிரகாரமாய் பார்க்கிறான். கர்த்தரோ அவர் வந்து உள்ளார்ந்த மனுஷனை அவர் ஆராய்ந்து அறிகிறார் என்பதை நம்ம மறந்து போக கூடாது. அண்ட் இவங்க எல்லாருமே என்ன மறந்தாங்கன்னா, ஆண்டவர் அறிவார் என்பதை மறந்துட்டாங்க. எரேமியா 17 நம்ம வாசிக்கிறோம், அவர் வந்து கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறேன் என்று. லூக்காலையும் ஆண்டவர் அதை சொல்றாரு. வெளியாக்கப்படாத மறைப்பொருள் இல்ல, அறியப்படாத ரகசியம் இல்ல. நீங்க இருள்ல என்னெல்லாம் பேசியிருக்கிறீங்களோ அது வெளிச்சத்தில் கேட்கப்படும். அறைகளில் காதில் சொன்னது எதுவோ அது வீடுகளின் மேல் கூறப்படும் என்று சொல்றாரு. There one day God will judge every person. The secrets of the heart will be out. So அதை நம்ம மறக்கவே கூடாது. அப்போ 7ஆம் வசனத்துல அடுத்த டோன், the third part of the psalm திரும்புகிறது. இப்படிப்பட்ட இந்த பொல்லாத துன்மார்க்க ஜனங்கள், அவர்களுடைய வார்த்தைகள், அவர்களுடைய தீய நோக்கங்கள் இப்படி இருக்க கர்த்தர் என்ன செய்வார் என்பதை தாவீது விசுவாசத்தோடு சொல்றத பார்க்கிறோம். ஆனாலும் தேவன் அவர்கள் மேல் அம்புகளை எய்வார், சடுதியாய் அவர்கள் காயப்படுவார்கள் என்று சொல்றாரு. சோ நீங்க எப்படி வேணா பிளான் பண்ணிட்டு இருக்கலாம், எனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கார். ஆனாலும் தேவன் என்ன பண்ண போறாரு, அதை எல்லாத்தையும் உங்க மேல ரிவர்ஸ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாரு. தாவீதோடைய எதிரிகள் வந்து சடன்லி அவங்க வந்து ஏதோ ஸ்னைப்பர்ஸ் மாதிரி எங்கேயோ ஒளிந்து இருந்து எல்லா அம்புகளையும் எய்து கொண்டு இருக்கலாம். ஆனா தாவீதோடைய நண்பன், சிநேகிதனாகிய ஆண்டவர் அவங்களெல்லாம் காட்டிலும் ஒரு உயர்ந்த இடத்துல, இன்னும் மறைவான இடத்துல இருக்கிறாரு. அப்போ வந்து ஆண்டவர் தான் அவருடைய டிஃபென்ஸ். அண்ட் ஆண்டவருக்கு வந்து டிஃபெண்ட் பண்றதுக்கு எந்த காரியமும் இல்லைன்றது இல்லை. அவரும் நிறைய அம்புகளை வைத்திருக்கிறார். he has arrows of his own. he is well armed. அவங்க மேல அவர் என்ன பண்ணுவாரு, சடன்லி, அவங்க எப்படி சடன்லி வந்தாங்களோ அதே மாதிரி தாவீதுக்கு நல்லா தெரியுது, தன்னுடைய எதிரிகள் மேல சடன்லி எல்லாத்தையும் எரிய வைப்பாரு அப்படின்னு சொல்லி. சடன்லி they will all be struck down அப்படின்னு சொல்றார். சடுதியாய் அவர்கள் காயப்படுவார்கள். அவங்க பேசின வார்த்தைகள் சடுதியாய் இருக்கு. ஆனா ஆண்டவர் அதை எல்லாத்தையும் எதிர்பாராமல், முன்னறிவிப்பின்றி அவர்கள் மேல எல்லாத்தையும் திருப்புவார். அப்போ வந்து இது எதிர நம்மளுக்கு ஞாபகப்படுத்துதுன்னா, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு ஈவில் மேல, துன்மார்க்கத்திற்கு மேல, தீய காரியங்கள் மேல ஆண்டவருடைய நம்ம நினைக்கிற நேரத்துல இல்ல, அன்எக்ஸ்பெக்டட்லி விதவுட் எனி வார்னிங் கண்டிப்பா அவர் திருப்புவார். அவங்க வந்து அதெல்லாம் நடக்கிற வரைக்கும் எவ்ரிதிங் இஸ் ஃபைன்னு நினைத்து கொண்டு இருக்கலாம். 8வது வசனத்துல அவர்கள் தள்ளப்பட்டு கீழே விழும்படி அவர்கள் நாவுகளே அவர்களை கெடுக்கும். He'll turn their own tongues against them and bring them to ruin. அவர்களை காண்கிற யாவரும் ஓடி போவார்கள். அப்போ அவங்க சொன்ன அந்த வார்த்தைகள் மூலமாவே அவங்க பிடிக்கப்படுவாங்க. அவங்க சொன்ன பொய்கள், அவங்க சொன்ன அவதூறுகள், அந்த வார்த்தைகளிலேயே ஆண்டவர் அவர்களை சிக்க வைப்பார். அண்ட் இந்த எனிமீஸ் வந்து அவங்க தாவீதை அழிக்கணும்னு முற்பட்டவங்க தாங்களே எக்ஸ்போஸ் ஆகி அவங்களே வந்து ruin to their own shame. So by depending on the Lord and obeying his directions, David was confident that God would defeat his enemies. அந்த நெருக்கமான சூழ்நிலையிலும் தாவீதுக்கு அதிக ஒரு விசுவாசம் இருந்துச்சு. ஆண்டவர் எனக்கு வருகிற இந்த பிரச்சனைகளை இப்படி எனக்காக செய்வார், he'll handle it for me அப்படின்னு ஒரு பெரிய தைரியம் இருந்துச்சு. அண்ட் 9ஆம் வசனத்துல இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, எல்லா மனுஷரும் பயந்து
தேவனுடைய செயலை அறிவித்து அவர் கிரியையை உணர்ந்து கொள்ளுவார்கள். சோ ஆண்டவர் இப்படி செய்யும் போது the entire mankind will fear. They will proclaim the works of God and ponder what he has done. அப்போ எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயம் வரும். அண்ட் அவங்க ஆண்டவருடைய செயல்களை நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சங்கீதக்காரர் சொல்றத நம்ம பார்க்கிறோம். அண்ட் ஆண்டவர் இந்த தின்மார்க்கருக்கு எதிராய் இப்படியாய் டீல் பண்ணும்போது அது ஒரு பெரிய லெசன் டு அதர்ஸ். So when they saw the evil plotters were wounded by God, ஆண்டவர் அந்த துன்மார்க்கரை அந்த தவறாய் பேசினவர்களை ஆண்டவர் அழிக்கும் போது எல்லாருக்கும் அது ஒரு பெரிய பாடமா இருக்கும். அண்ட் நம்மளால ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய வழிகளை முழுவதுமாய் புரிந்து கொள்ள முடியாது. ஆனாலும் அவருடைய செயலை அறிவிக்க நம்மளை அவர் பழக்கப்படுத்துவார். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவர், சர்வ வியாபி. நம்மளால அவர் உயர்ந்த எண்ணங்கள் கொண்டவர். அப்போ நம்மளுக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியணும், அவருடைய வேஸ் ஆர் பர்ஃபெக்ட் அண்ட் அவருடைய சித்தம் மாத்திரமே நிலைக்கும் அப்படின்றது நமக்கு புரிந்திருக்கணும். அண்ட் இந்த இந்த எல்லா காரியங்களுடைய முடிவுல இருந்து ஆண்டவரை பற்றி அதிகமாய் நாம் தெரிந்து கொண்டு அவருடைய கிரியைகளை உணர்ந்து கொள்ளுவதற்கு ஒவ்வொரு சேலஞ்சும் ஒரு டீச்சிங் லெசனா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. முடிவுல கடைசி வசனத்துல நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான். அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம பிரச்சனைகள் முடிந்து நெருக்கத்திலிருந்து விசாலத்துக்குள்ள வரும்போது அது நம்மளை எங்கே கொண்டு நிறுத்தணும்? நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான். The righteous will rejoice and take refuge in him. ஒரு மகிழ்ச்சி, ஒரு விசுவாசம், செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேன்மை பாராட்டுவார்கள். Praise him. ஒரு துதி பலி செலுத்துவதுல கொண்டு போய் விடணும். அப்போ நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்வான். ஆண்டவர் எப்படியா இந்த துன்மார்க்கரை ஹேண்டில் பண்ணுவாங்கன்றது இஸ் a lesson to all people. It will give great joy to the righteous. அது மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு. அதே நேரத்துல it will make us trust in him. சந்தோஷம் மாத்திரம் அல்ல, நம்மளுடைய faith level increase ஆகும். God's faithful answer to prayer would demonstrate that he is worthy of trust and build the faith of the righteous. அப்போ ஒவ்வொரு சூழ்நிலைகள் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அனுமதிப்பது நாம் அவரை துதிப்பதற்கு, அவருக்குள் மகிழ்ந்து பாடுவதற்கு, அவரை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு ஏதுவாய் இருக்கும் என்பதுல இந்த சங்கீதத்திலிருந்து நம்ம அழகாய் புரிந்து கொள்றோம். அண்ட் ஃபைனலி ஒரு 5 தாட் ஃபார் த டே ஓட இந்த சங்கீதத்தை நம்ம முடிக்கலாம். இந்த சங்கீதத்தை நம்ம ஃபுல்லா யோசிச்சு பார்க்கும்போது முதல்ல ஒரு தாட் என்னன்னா, தாவீது அழகாய் ஜெபிக்கிறார். தேவனே என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும் என்று சொல்றத பார்க்கிறோம். அண்ட் நம்ம ஆண்டவரை நோக்கி அவரை ஸ்தோத்திரம் செலுத்தணும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். இட்ஸ் ஆல்வேஸ் குட். பட் ஸ்டில் we can approach our God with our deepest concern and fears. நம்மளுடைய மனநிலைமை எதுவா இருப்பினும் அப்படியே நம்ம ஆண்டவரை அணுகுவதும் நல்லதுதான். ஏன்னா எபிரேயர் 4:6 நம்ம வாசிக்கிறோம், 16 ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடைய தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். The Bible encourages believers to come to God with confidence. He is approachable. நான் ஆண்டவர்கிட்ட ஒரு பெட்டிஷனுக்காக என் பயத்தை சொல்லுவதற்கு நான் அச்சப்படவே அவசியம் இல்லை. I need not hesitate. I can come just like that to God. ஏன்னா Philippians 4:6 also tells us, don't worry about anything. எல்லாவற்றையும் குறித்து நீங்க கவலைப்படாம உங்க விண்ணப்பத்தை தெரியப்படுத்துங்கன்னு சொல்லி. பேதுரு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அவர் அப்படிதான் ஆண்டவர்கிட்ட அவருடைய ஹெல்ப்பை கேட்டார். He just urgently cried to help. அவர் அந்த கடல்ல மூழ்கிற மாதிரி ஒரு தருணம் வரும்போது ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று அவர் அப்படியே பயந்து சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்மளும் இட் இஸ் குட் டு எக்ஸ்பிரஸ் அவர் கன்சர்ன்ஸ் அண்ட் ஃபியர்ஸ் டுடே. என்ன பயங்கள், என்ன அச்சுறுத்தல்கள் நமக்கு இருக்கோ அதை ஒளிவு மறைவு இல்லாம ஆண்டவர் என்ன நினைச்சிருவாரோ என்ற தயக்கம் இல்லாம, ஃபில்டர் இல்லாம அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்ல நம்ம அழைக்கப்படுறோம். ரெண்டாவது, இவருடைய எதிரிகள் எப்படி இருந்தாங்கன்னா, அவங்க எப்படிலாம் இருந்தாங்கன்றத அவர் 3 to 6 வரைக்கும் நன்கு தெரிந்து வைத்திருந்தார்.
தாவீது he knew exactly what the enemy was saying and doing. Be aware of devil's strategy. ஸோ அவங்க வந்து அம்புகளை நாணேற்றுகிறார்கள், சடிதியில எய்றாங்க. அவங்க வந்து வாட் எவர் தே வர் டூயிங், டேவிட் வாஸ் அன்அவேர். எனக்கு எதுவுமே தெரியாது, நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு அவர் சொல்லல. அவங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டையும் ஆக்ஷனையும் அவர் அழகாய் புரிந்து வைத்திருந்தார். ஸோ எப்படி தாவீதோடைய எனிமீஸ் ஒவ்வொரு வாட்டியும் அவருக்கு எதிராய் பொய் குற்றச்சாட்டுகளை வைத்தாங்களோ, நமக்கும் ஒரு காமன் எனிமி இருக்கான். அவனும் என்ன பண்றான், நம்மளை பற்றி பொழுதா காலையிலயும் சாயங்காலமும் அவன் என்ன பண்றான், அக்யூஸ் பண்றான். we also have accuser. ஏன்னா அது ரெவலேஷன்ஸ் 12:10ல நம்ம அழகாய் வாசிக்கிறோம். இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் என்று சாத்தானை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. சோ அவனுக்கு வந்து ஒரு கொஞ்சோண்டு ஆக்சஸ் இருக்கு ஆண்டவர்கிட்ட. யோபுவோடைய சம்பவத்துல நம்ம வாசிக்கிற மாதிரி. ஆனா அவனால ஆண்டவருடைய சிங்காசனத்தெல்லாம் தொட முடியாது. அவனுடைய முடிவு என்ன, அவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அதுதான் அவனுடைய முடிவு. அவன் எவ்வளவுதான் பொய்யாய் அக்யூஸ் பண்ணாலும் he will be thrown down. அவன் தாழ தள்ளப்பட்டு போனான், அதுதான் முடிவு. பட் we are called to be aware of devil's strategy. and இதுல வந்து நம்ம வேதாகமம் நம்ம அதிகமாய் நம்மளை வந்து வார்ன் பண்ணுது. அவன் வந்து யாரை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறான். அவன் ஒரு சர்ப்பம், he comes to deceive like a serpent. அவனுடைய சீஃப் வெப்பனே அக்யூசேஷன் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து பவுலும் 2 கொரிந்தியர் 2:11 அவர் எழுதுறார், சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அதனால அவனுடைய சூழ்ச்சிகள் நமக்கு அன்அவேரா நம்ம இருக்கக்கூடாது. பட் we should understand that really our God is great. The God in us is mighty than all these challenges outside us. இது ஒரு ரெண்டாவது தாட். மூன்றாவது, ஒரு நீதிமான் என்ன செய்வான் அப்படின்னா, அவன் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான் என்று பார்க்கிறோம். ஸோ தாவீது எல்லாரையுமே என்ன உற்சாகப்படுத்துறாரு, நீங்க ஆண்டவரை இன்னும் தொடர்ந்து நம்புங்க, தொடர்ந்து அவரை மேன்மை பாராட்டுங்க. ஏன்னா நம்ம சங்கீதம் 103ல வாசிக்கிறோம், வந்து அவர் என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் நன்மையினாலும் முடிசூட்டுகிறார் என்று சொல்லி. அதனாலதான் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று அந்த சங்கீதம் ஆரம்பிக்குது. அதே மாதிரி வெளிப்படுத்தல் 5லயும் ஆண்டவர் எப்படியாய் ஜனங்களை கேர் பண்றாருன்னு அந்த வசனங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். அவங்க அந்த புத்தகங்களெல்லாம் திறந்து ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாய் வணக்கமாய் விழுந்து அவங்க என்ன சொல்றாங்க, நீர் வந்து உம்முடைய இரத்தத்தினால் மீட்டு கொண்டு எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர் என்று சொல்லி புதிய பாட்டை பாடுறாங்க. ஆல் த ரிடீம்டு செயின்ட்ஸ். ஸோ ஆண்டவர் நமக்கு வந்து என்ன செய்தார், அவர் என்ன செய்ய போகிறார் என்பதற்கு நமக்கு 1000 குறிப்புகள் இருக்கு. அவரை குறித்து மேன்மை பாராட்ட we are called to praise God and trust God. நான்காவது, இந்த சங்கீதம் சொல்ற 3 காரியங்கள் முடிவாய் அது என்னன்னா, joy, faith and glory. ஸோ நம்ம எல்லாருமே வந்து ஒரு சேஃப் செக்யூர் லைஃப்ல தான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா தாவீது தான் வந்து ஒரு கேப்டிவ் சிச்சுவேஷன்ல வில்டர்னஸ்ல இருந்தாரு. அவருக்கு சவுல் எப்பவுமே துரத்தி கொண்டிருந்த ஒரு அனுபவம். அந்த தாவீது தன்னுடைய ப்ரொடெக்ஷனுக்காக ஜெபம் பண்ணி அவர் முடிக்கும் போது அவர் என்ன சொல்றாரு, நீதிமான் உமக்குள் மகிழ்ந்து களி கூறுவான், உம்மை நம்புவான், செம்மையான இருதயத்தார் வந்து உம்முடைய செய்ய அறிவிப்பார்கள் என்று சொல்லி முடிக்கிறார். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு குவெஸ்டியன் கேட்டுக்கலாம். நம்மளுடைய சூழ்நிலையும் தாவீதையும் கம்பேர் பண்ணும்போது நிச்சயமாய் தாவீது நம்மை விட ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் இருந்தார். Are we glad in the Lord today? நமக்குள்ள அந்த சந்தோஷம் இன்னைக்கு இருக்கா? தாவீதுக்கு இருந்த அந்த சந்தோஷம், தாவீது தனக்குள்ள அந்த சந்தோஷம் இருந்ததுனாலதான் நீதிமான் வந்து கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான் என்று பாடுகிறார். அப்போ நமக்குள்ள இன்னைக்கு அந்த மகிழ்ச்சி இருக்கா அப்படின்னு சொல்லி நம்மள ஒரு கேள்வி கேட்டுக்கலாம்.
நிறைய நேரத்துல நம்மளுடைய சூழ்நிலைகளை பார்த்து நமக்கு அந்த மகிழ்ச்சி இல்லாம போயிருது. அப்போ வந்து தாவீது வந்து அங்க இது ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்றாரு, எனக்கு எல்லா பயத்துக்கும் என்னை எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி. சோ அவருக்கு பயம் இருந்ததை காட்டிலும் அதிகமாய் ஆண்டவரை நம்பினார். So instead of fear, he had faith. Instead of fear, he had joy. Instead of fear, he wanted to bring glory to God. ஸோ எவ்வளோ ரியலிஸ்டிக்கா இன்னைக்கு நம்ம சூழ்நிலைகள் இருந்தாலும் அந்த பயத்தெல்லாம் காட்டிலும் ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கை, மகிழ்ச்சி, ஆண்டவருடைய நாமத்திற்கு நம்ம மகிமையை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணங்கள் நம்ம மேலோங்கி இருக்கணும் அப்படின்றது இந்த சங்கீதம் தெளிவுபடுத்துது. கடைசியாய், don't allow fear or circumstances to take our eyes off the Lord. ஸோ நிறைய நேரத்துல நம்ம பிரச்சனைகள் வந்து வெளியில இருக்கிறது இல்ல, நம்மளுடைய இன்சைட் தான் ப்ராப்ளம். சீஷர்கள் வந்து அந்த போட்ல போயிட்டு இருக்காங்க கலிலேயா கடல்ல, பெரிய சூறாவளி காற்று வருகிறது. ஆண்டவர் அவர்களை வந்து ரெபியூக் பண்றாரு. அற்ப விசுவாசிகளே, உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாம போச்சு என்று அவர் கேட்கிறாரு. So the problem was not the storm on the outside, it is the storm on the inside. நிறைய நேரத்துல சின்ன பிரச்சனையா இருக்கும், ஆனா அவ்வளோ பதட்டப்பட்டு போயிருவோம். So it is the storm on the inside. Likewise, நம்ம வந்து சூழ்நிலைகள், நம்மளுடைய people around us, இதெல்லாம் காட்டிலும் நமக்குள்ள இருக்கிற ஒரு அவிசுவாசமா இருக்கட்டும், பயமா இருக்கட்டும், அதுதான் காரணமா இருக்கும். சோ இந்த வசனம் எப்படி முடியுது? தேவனுடைய செயலை அறிவித்து அவருடைய கிரியை உணர்ந்து கொள்ளுவார்கள் என்று. தாவீது ஆண்டவரை துதித்தார், அவருக்குள் மகிழ்ச்சியா இருந்தார், ஆண்டவரை தொடர்ந்து நம்பினார். சோ ஆண்டவரை விட்டு அவர் கண்களை வந்து எடுக்கவே இல்லை. சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து அவர் துவண்டு போகவே இல்லை. So we are also called to do that. But இதை நம்ம சொல்லும் போது ஈஸியா இருக்கு, it's difficult to practice it. பட் இந்த சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு லெசன் என்னன்னா, take your eyes off the circumstances and put them on God. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை வேணா கடந்து போயிட்டு இருக்கலாம். Let us take our eyes off the circumstances. நம்ம பிரச்சனைகளை பார்க்காமல் அனைத்தையும் கண்ட்ரோல்ல வைத்திருக்கிற ஆண்டவரை நோக்கி நம்ம பார்ப்போம். ஏன்னா எல்லாவித பயமும் எல்லா திகில்களும் நம்மள ஆண்டவர் மேல இருக்கிற அந்த மகிழ்ச்சி, அந்த நம்பிக்கை எடுத்து போட்டுரும். So instead, if we are going to trust God, என் ஓன் பவர் இல்லை, நான் ஆண்டவரையே சார்ந்து இருப்பேன்னும் போது அது வந்து it helps us to bring him glory. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாய் நம்மளை சாட்சிகளை சொல்ல ஏதுவாய் இருக்கும் என்பதை இந்த அருமையான 64ஆம் சங்கீதம் நமக்கு எடுத்துரைக்கிறது. Thank you very much. Have a nice day. Thank you, sister. Krishna Kumar brother, can you do the closing prayer, brother? Praise our brother. கிருபையா இருக்கிற பரிசுத்த பிதாவை அன்பாய் நேசித்து வழியின் கத்தாவை இந்த நாளுக்கு ஜெபிக்கிறோம். இந்த ஸ்லோக்கியமான நேரத்துக்கும் ஆண்டவரே நீ ஆண்டை வாக்கி செய்த இந்த கிருபைக்கு நன்றி செலுத்துறோம். கத்தாவே நாங்கள் கேட்ட வசனங்களுக்கும் ஆண்டவரே கத்தாவே எங்களுடைய ஆண்டவரே கத்தாவே காரியங்கள் வாக்கி செய்த தேவனி கத்தாவே கேட்ட வசனங்கள் புறான கத்தாவே நாங்கள் எங்கள் சர்க்கம்ஸ்டன்ஸை நோக்காதபடி கத்தாவே நாங்கள் எங்கன்னு கத்தாவே எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கிருபை பாராட்டி ஜெபிக்கிறோம். தாவே இதே போல கத்தாவே எல்லா நேரத்திலும் கத்தாவே உண்மையை மகிமைப்படுத்தவும், உண்மை ஆண்டவரை கனப்படுத்தவும் கிருபை நல்ல கத்தாவே எல்லா சிச்சுவேஷன்ஸ் மேலாக நாங்கள் நடக்கக்கூடிய கிருபை தந்த தேவனீர் கத்தாவே பேதுரு போல கத்தாவே சுற்றும் பட்டும் நோக்காதபடி எங்கள் கண்களை உண்மையை நோக்கி இருக்க கத்தாவே கடல் மேல் நடக்கக்கூடிய கிருபை தந்த சொல்லிருக்கிறோம். ஆண்ட கத்தாவே எங்களுடைய ஆண்டவரை கத்தாவே எல்லா கன்னிகளுக்கு தப்புவித்து கத்தாவே காத்திருச்சிருக்க தேவனி கத்தாவே நீர் மயப்படுத்தி வைக்க வல்ல வழங்க செய்யும் கத்தாவே எல்லா காரியங்களும் ஜெயந்தாரும் இந்த நாளுக்குரிய பாதாபத்தாம் பராமரிப்பை தந்து கத்தாவே எங்கள் வழிநடத்த முடிச்சுப்பிக்கிறோம். கத்தா வசனத்தை புராண கத்தாவை நாங்கள் என்று கத்தாவே என் கண்களை உண்மை நோக்கி கிருபை பாட ஜெபிக்கிறோம் கத்தாவே. இட் இஸ் a storm that is inside, not the storm that is outside, that matters a lot என்று சொன்ன புராண கத்தாவை நாங்கள் கேட்டறிய கிருபை கத்தாவே எல்லா சூழ்நிலை கத்தாவும் உண்மை மயப்படுத்தவும், உமது நாமம் பிரசாரப்படுத்தவும், எங்களை பிரயோஜனப்படுத்தும் கத்தாவே. எங்கள் சபையின் ஊழியர்களை ஆசீர்வதியும், சபை ஊழியக்காரர்கள் ஆசீர்வதியும், சபை விசுவாசங்களுக்கு காத்துக்கொண்டு ஜெபிக்கிறோம் கத்தா. தொடர்ந்து கத்தாவே இந்த ஐக்கியத்தில் கத்தாவே பலரும் ஆண்டவரை சேர்ந்து கத்தா நன்மை பெறவும், வார்த்தைகளால் பலப்படுத்தவும், ஆண்டவரே கத்தாவே அனுதினம் காலையில் ஆண்டவர் இந்த மன்னாவை நாங்கள் எடுத்து புசிக்கவும் எங்களுக்கு கிருபை நல்லடமே. காத்துக்கொண்டு வெளியே வாதக்கும் இந்த நாளுக்குரிய பாதா பராமரிப்பத்தை எங்கள் வழிந்த தெய்வீக அன்பு ஆளுகை அபிஷேகம் என்றென்னும் எங்களை சூழ்ந்து கொள்ள ஜெபிக்கிறோம். எந்த தீங்கு வராதபடி காத்துக்கொள்ளும், போக்கில் வளர்த்த ஆசீர்வதி கத்தா.
கத்தாவே இந்த நாளிலும் கத்தாவே எக்ஸாம் காரியங்கள் எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதம் எல்லாம் இந்த வல்லம் விளங்க செய்யும், அதிசயங்கள் அற்புதங்களை காண செய்யும், வல்லம் விளங்க செய்யும், பெரிய காரியங்கள் செய்ய பார்க்க கூட ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். Amen. Thank you.